அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 1 2 2A ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் நம்மளுடைய கலைவாணி அகாடமியில் மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் நடக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு குரூப் 4க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்லி 500 rupees தான், ரைட்டுங்களா? சிலபஸ் எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் போகும்னா, சிலபஸ் டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அடுத்தது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், மூணாவது ஸ்கூல் புக். இது மூணுமே உங்களுக்கு நடத்தி முடிச்சிடுவோம் சிலபஸ் படி. வீக்லி 1 days டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அப்படியே ரெகுலராக நம்ம அடுத்த குரூப் 4க்கு ஸ்டடி பண்ணிக்கலாம். குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் ரீசனிங் ஆப்டிடியூட் ரொம்ப முக்கியமானது. ஃபண்டமெண்டல்லேருந்து சொல்லி கொடுக்குறோம், ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 சம் போயிருக்கு. நீங்கள் பார்க்கணும், பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ எல்சிஎம் அதாவது 16m, -12m² n², 8m², மீப்போமா எல்சிஎம், மீப்போக்கா, இந்த மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இங்கிலீஷில் ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ஜிசிடி இதை மட்டும் பார்த்துங்க. எல்சிஎம் கொடுத்துருக்கானா ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்கா இங்கிலீஷ் கொஷின் பேப்பரில் பார்த்துங்க. ஏன்னா அதை மாற்ற முடியாது. தமிழில் டிரான்ஸ்லேஷனில் என்ன பண்ணோம், மாற்றி கொடுத்துருப்பான். அதனால் இங்கிலீஷில் வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ எல்சிஎம் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 16m -12m² n², 8n² கொடுத்துருக்காங்க. இங்கே m² மைனஸ் இருக்குது, m² எதுவும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா m இருக்குது, m² என்ன இருக்குன்னு ஒன்றும் புரியலன்னா கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 16 சொல்யூஷன் தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. 16m, -12m² n², 8n² எடுத்து எழுதிடணும். நீங்கள் தமிழில் படிச்சிருங்க. எக்ஸின் கீழே கோஆப்ஷன்ட்டு m², இதோடைய n² கோஆப்ஷன்ட் கெழுன்னு படிச்சிருப்பீங்க. கெழுன்னா என்ன, எம்முக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் கெழு, எக்ஸுக்கும் பக்கத்தில் இருக்கிறது தான் கெழு. அப்போ m² கெழு கேட்டால் -12, n² கெழுன்னு கேட்டால் 8. இப்போ என்ன பண்ணோம், இந்த m² n² இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுடு, அப்புறமேட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 16 -12 8 இதை மட்டும் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டில் இந்த 16 அந்த 16 போட்டுங்க. அடுத்தது -12, அடுத்தது என்னது 8, கம்மா. அப்போ எம்முடைய கோஎஃபிஷியன்ட் 16ன்னு எடுத்துட்டேன். m² n² கோஎஃபிஷியன்ட் கெழு அதோடைய -12ன்னு எடுத்துருக்கேன். 8 சார் மைனஸ் வந்திருக்கேன். மைனஸ் வந்து கவலைப்படாதீங்க, அந்த மைனஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மைனஸ் அப்படியே போட்டணும், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ எல்சிஎம்மில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கெல்லாம் இந்த 16 எடுத்துக்கணும், இந்த 12 எடுத்துக்கணும், இந்த 8 எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? வேறு எதுவுமே பண்ணல. கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெட்டப்படை நம்பரில் இருக்குது, ஈவன் நம்பரில் இருக்குது. அப்போ ரெட்டப்படைனா 2ஆல் வகுக்கலாம். 2ஆல் பார்க்கலாமா? 16 ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 1 இருக்குது 2 இருக்குது, போகாது. அதனால் பக்கத்து நம்பர் சொல்லுங்க. 16, 8 2 16. அப்போ 8 16ல் எத்தனை தடவை இருக்கு? 8 2 16. அப்போ 8 தடவை இருக்குது. 8 போட்டுங்க. 16 வச்சுட்டோம். எத்தின் 2 2ஆல் வகுக்கிறோம். எத்தின் 2 8 2 16. 16ல் 8 டைம்ஸ் 2 எத்தின் 2 இருக்குது? 8 2 8 2 இருக்குது. அதனால் 8 எடுத்து போட்டுட்டோம். இந்த மைனஸ் இருக்கு, மைனஸ் அப்படியே இருக்குது, வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. 12 12ல் எத்தின் 2 இருக்குது? 6 2 12. அதனால் 6 தூக்கிடுங்க, காமா. 8ல் எத்தின் 2 இருக்குது? 4 2 8. மறுபடியும் எல்லாமே 8 6 4 இருக்குது. எல்லாமே ஈவன் நம்பர், ரெட்டப்படையில் இருக்குது. அப்போ 2ஆல் 4 2 8. இந்த மைனஸ் அப்படியே இருக்குதுங்க. 3 2 6, 2 2 4. மறுபடியும் இங்கே 4 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. 2ஆல் பண்ணுவோம். 2 2 4. இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, போகாது. அதனால் அப்படியே வச்சுருங்க. போகலன்னா நீங்கள் மீதியெல்லாம் மிச்சமெல்லாம் படுத்தக்கூடாது. 1 2 2 அதுலேருந்து 1 எடுத்து இதில் 12 போனால் அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்சிஎம்மில் இங்கே 4 இருக்குது, 2 2 4, 3 இருக்குது, 2 இருக்குது, போகாது. அதனால் அப்படியே அந்த -3 இறக்கணும். 2ல் எத்தனை 2 இருக்குது? 1 2 2.
கொஞ்சம் கேப் இடையே போட்டுங்க. ஒரு 2 2 மறுபடியும் 2ஆல் பண்ணுங்க. ஒரு 2 2 3 இருக்குது 2 இருக்குது போகாது. இந்த மைனஸ் விடக்கூடாது. 3 போட்டுங்க. இங்கே 1 இருக்குது 2 இருக்குது போகாது. அதனால் 1 போடும். மறுபடியும் 3ஆல் பண்ணுவோமா? 1 இருக்குது 3 இருக்குது போகாது. 1 இறக்கிடுங்க. இங்கே 3 எத்தின் 3 இருக்குது ஒரு 3 இந்த மைனஸ் இறக்கிடுங்க. கம்மா 1 சரிங்களா? இப்போ இதை அழிச்சு இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்னா இந்த டானாவகத்தில் இருக்குது ஓரத்தில் இருக்குது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எல்சிஎம்னா ஹச்சிசிஎம்னா இந்த டானாவகத்தில் இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இந்த ஹச்சிசிஎம்னா இந்த டானாவகத்தில் இருக்கிறத அதை மட்டும்தான் எடுக்கணும். எல்சிஎம்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்போ எல்சிஎம் சொல்லுங்கள். 2 இன்ட்டு 2 1 2 3 4 2 போட்டுங்க. 4 2 3 இருக்கா? அப்போ என்ன இருக்குது? இந்த 1 எடுக்கணும். 1 அப்போ எடுத்துக்கணும். 1 2 3 4 2 1 2 3 4 2 இந்த ஒரு 3 இருக்கா? 3 1 இந்த இதை எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள் 2 2 4 4 2 8 8 2 16 16 3 48 48 1 இருக்கா? 48 1 48 மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் 48 மைனஸ் 48. இப்போ இது எடுத்துட்டீங்க. இப்போ இந்த எம் இருக்கா? அதை எடுங்க. எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் இந்த என் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம்னா பவரில் எது அதிகமாக இருக்குதோ அதை தான் எடுத்துக்கணும். எல்சிஎம்னா மீப்போமானா பவர் எது அதிகமாக இருக்குதோ அதை தான் எடுத்துக்கணும். அப்போ பவர் இங்கே பாரு எம் பவர் மேலே ஒன்றுமே இல்லைன்னா நம்ம படிச்சிருப்போம். ஏ பவர் 0 = 1ன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ பவருக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 இருக்குது 2 இருக்குது இங்கே 2 இருக்குது. எது பெருசாக இருக்குது? எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். என் ஸ்கொயர் திரும்பி 2 தடவை வந்தாலும் ஒரு என் ஸ்கொயர் இதை மட்டும் ஒரு தடவை தான் போடணும். அப்போ இதில் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். therefore answer minus 48 m square n square LCM answer. ஓகேங்களா? அப்போ இதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 16m minus 12m square n square 8n square மீப்போமா கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது நீங்கள் 16m எடுத்துக்கணும், மைனஸ் 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் எடுத்துக்கணும், 8n ஸ்கொயர் எடுத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க மீப்போமா கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் இங்கிலீஷில் பார்த்து எல்சிஎம் ஓகே. அப்போ 16 மைனஸ் 12 8 ஓகேங்களா? அப்போ இங்கே ஈவன் நம்பர் இருக்குது, அதாவது ரெட்டப்படையில் இருக்குது. ரெட்டப்படைனா 2ஆலே இருக்குங்க. அப்போ 2ஆவதுனா 8 2 16. இந்த மைனஸ் இருக்குது, மைனஸை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மைனஸ் போட்டுங்க. 6 2 12 4 2 8 இது எல்லாம் ரெட்டப்படம். மறுபடியும் 2ஆல் பண்ணுங்க. 4 2 8 3 2 6 2 2 4 மறுபடியும் 2ஆல் பண்ணால் 2 2 4 3 இருக்குது 2 இருக்குது போகாது. அதனால் 3 அப்படியே இறக்கிடுங்க. 3 இறக்கிடுங்க. 1 2 2 மறுபடியும் 2 1 2 2 3 இருக்குது 2 இருக்குது போகாது. அதனால் 3 அப்படியே இருக்குங்க. 1 இருக்குது 2 இருக்குது போகாது. 1 இறக்கிடுங்க. 3 ஆனா இந்த 1 இருக்குது 3 இருக்குது போகாது. அதனால் 1 இறக்கிடுங்க. 1 3 3 இந்த மைனஸ் அப்படியே போட்டுங்க. வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த 1 அப்போ எல்சிஎம்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். பாருங்க 2 2 இந்த எல்லா ரெண்டுமே எடுத்துக்கணும். அப்போ 2 2 4 4 2 8 8 2 16 16 3 48. அப்போ 48 மைனஸ் இந்த 1 இருக்குல்ல மைனஸ் 48. இப்போ இது லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் அதை எடுத்துக்கணும். எம் ஸ்கொயர் எந்த அடுக்கு பெருசாக இருக்குதோ இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து எம் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் எது வேணாலும் கொடுப்பான், இசட்டும் கொடுப்பான். இங்கே என் ஸ்கொயர்னு பவர் எது, அதாவது அடுக்கு எது பெருசாக இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ என் ஸ்கொயர் therefore மைனஸ் 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இந்த டெஸ்ட் பேஜில் சார்னா கீழே கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.